கோக்கு தான் ஊற்றிக்கிட்டு லைட்டாக ஊற்றி பெண்ணுக்குள் ஆண் பேய் இருப்பதாக கூறி பெண்ணை நடுவீதியில் அமர வைத்து பீர், சிகரெட், சிக்கன் பிரியாணி சாப்பிட வைத்து பேயோட்டிய சாமியார். அவ்வழியாக நடந்து சென்ற பொதுமக்கள் வீதியில் பயந்து ஓடிய நிலையில் சாமியார் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி 2வது ரயில்வே கேட் அருகே காந்தி ரோடு 2வது தெருவில் குடியிருப்புகள் மற்றும் கடைகள் அமைந்துள்ளன. இவ்வழியாக பூ மார்க்கெட், மளிகை கடை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகளும் அமைந்துள்ளன. இந்த பகுதியில் பழனிசாமியார் என்பவர் வாடகைக்கு கடை எடுத்து பில்லி சூன்யம், திருஷ்டி கழிப்பது, தோஷம், மந்திரம் சொல்வது, தாயத்து கட்டுவது போன்றவற்றை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெண் ஒருவரின் உடலில் பேய் புகுந்ததாக அந்த பெண்ணின் உறவினர்கள் பழனிசாமியாரிடம் அழைத்துச் சென்றனர். பின்னர் பழனிசாமியார் பெண்ணுக்குள் ஆண் பேய் ஒன்று இருப்பதாக கூறி நடுவீதியில் அமர வைத்து பிரியாணி, மது, புகையிலை, பீடி கொடுத்து அந்த பெண்ணை மது குடிக்க வைத்து அவரது செல்போனில் வீடியோ எடுத்துக்கொண்டே 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேயோட்டியிருக்கிறார். இந்த சாமியாரின் செயல்களால் அவ்வழியாக வந்த பெண்கள், குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தி அச்சத்துடன் ஓட்டம் பிடிக்கும் நிலைக்கும் தள்ளப்பட்டனர். மேலும் அருகில் இருந்த கடைகளில் உரிமையாளர்கள் கடைகளை மூடிவிட்டு வியாபாரம் செய்ய முடியாமல் அங்கிருந்து பயந்து ஓட்டம் பிடித்த சம்பவம் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பேய் ஓட்டுவதாக கூறி நடுவீதியில் அமர வைத்து அத்துமீறி நடந்து கொண்ட சாமியார் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.